இந்த ஒரு ஒலியை உச்சரித்தவுடன் நம் மனம் ஏன் தானாகவே அமைதியாகிறது? கோபமாக இருந்தாலும், பதற்றமாக இருந்தாலும், மனம் குழப்பத்தில் இருந்தாலும், ஓம் என்ற ஒலி மட்டும் ஏதோ தெரியாத ஒரு ஆழமான அமைதியை தருகிறது. இது வெறும் நம்பிக்கையா, இல்லை அறிவியல் உண்மையா? இன்று இந்த வீடியோவில் இந்து மரபு என்ன சொல்கிறது, நவீன அறிவியல் என்ன நிரூபிக்கிறது என்பதை தெளிவாக ஆதாரத்துடன் பார்க்கப் போகிறோம். இந்து மரபுல ஓம் ஒரு மந்திரம் மட்டுமில்ல, அது ஒரு அடிப்படை ஒலி. வேதங்கள்ல எல்லாம் முதல்ல வர்ற ஒலி ஓம் தான். நம்ம முன்னோர்கள் சொன்னது போல உலகத்தில் இருக்க எல்லாமே ஒரு ஒலியிலிருந்து தான் வந்தது. அந்த ஒலிதான் ஓம். ஓம் 3 பகுதியாக பிரிக்கலாம். அ, உ, ம். ஆ என்றால் தொடக்கம், ஊ என்றால் நடுவு, ம் என்றால் முடிவு. பிறப்பு, வாழ்க்கை, மரணம் எல்லாத்தையும் இது குறிக்குது. இப்போ அறிவியல் பக்கம் போகலாம். நம்ம மூளை எப்போதும் சில அலைகள்ல வேலை செய்யுது. மனம் பதட்டமாயிருந்தா மூளை வேகமா வேலை பண்ணும். ஆனா ஓம் சொன்ன உடனே அந்த வேகம் மெதுவா குறையும். அதனால்தான் மன அழுத்தம் குறையும், கோபம் தணியும், மனசு லைட்டா ஃபீல் ஆகும். அதாவது ஓம் என்பது ஸ்லோ டவுன் பட்டன். இப்போ ஓம் சொன்னா உடம்புல என்ன நடக்குதுன்னு பாப்போம். நம்ம உடம்புல ஒரு முக்கிய நர்வ் இருக்கு. அதுக்கு பெயர் வேகஸ் நரவே. இந்த நர்வ் தான் பயம், கோபம், மன அழுத்தம் இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. ஓம் சொன்னா தொண்டை, மார்பு, தலையில ஒரு வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷன் இந்த நர்வை காம் பண்ணும். அதனால்தான் உள்ளுக்குள்ள அமைதி வரும். அடுத்ததா ஸ்ட்ரெஸ் ஏன் குறையுதுன்னு பாப்போம். நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் அதிகமாயிருந்தா ஒரு கெமிக்கல் அதிகமா உற்பத்தியாகும். அதுக்கு பெயர் கார்டிசால். ஓம் சொல்லும்போது கார்டிசால் குறையும், ஹாப்பினஸ் ஹார்மோன் அதிகரிக்கும். அதனால டென்ஷன் குறையும், பாசிட்டிவ் ஃபீல் வரும். கோவில்கள்ல ஏன் ஓம், மணி, சங்கு இவையெல்லாம் இருக்கு? ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? கோவிலுக்குள்ள போன உடனே மனம் தானாகவே அமைதியாயிடும். அது ஏன்? மணி சத்தம், சங்கு சத்தம், மந்திர உச்சரிப்பு இதெல்லாம் ஒரே மாதிரியான வைப்ரேஷன் சவுண்ட். இந்த சவுண்ட் மூளைக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும், ரிலாக்ஸ், காம் டவுன்னு. அதனால்தான் கோவில்கள் மனசுக்கு மருந்து மாதிரி இருக்கு. சரி நண்பர்களே, இப்போ தினசரி நம்மளோட வாழ்க்கையில ஓம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாப்போம். ரொம்ப ஈஸி. காலை எழுந்தவுடனோ இல்ல தூங்குறதுக்கு முன்னாடியோ 5 நிமிடம் போதும். சும்மா நேரா உட்காருங்க, மூச்சை உள்ளே இழுங்க, மெதுவா ஓம் ன்னு 7 தடவை சொல்லுங்க போதும். அவ்வளவுதான். இதை தொடர்ந்து செய்தால் மனசு தெளிவாயிருக்கும், ஃபோக்கஸ் அதிகரிக்கும், கோபம் கண்ட்ரோல் ஆகும், இன்னர் பீஸ் வரும். இறுதியாக, இந்து மதம் கண்ட மூடி நம்புன்னு சொல்லல, செய், அனுபவி, புரிஞ்சுக்கோன்னு தான் சொல்லுது. ஓம் ஒரு மதத்துக்கான விஷயமில்ல, அது மனித உடம்புக்கான இயற்கை ஒலி. உங்கள் நேரத்திற்கு நன்றி நண்பர்களே. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.